Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ எப்படி ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வாழைப்பூ வந்து நிறைய பேர் வந்து வேலை நிறைய இருக்கும்னு வாங்குறதே இல்ல. ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ வாங்க இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு வாழைப்பூ எடுத்துர்க்கேன். இதுல அந்த மேல் தோல் வந்து ரொம்பவே ஈஸியா எடுக்கலாம். பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம்னா அதை வந்து அந்த பூவை வந்து அப்படியே கொப்போட எடுத்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது போல் எடுத்துக்கிட்டு மொத்தமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், கீழே அந்த பேப்பர் மாதிரி ஒரு இதழ் இருக்கும். அது ரெண்டையும் மட்டும்தான் நம்ம இதில் எடுக்கணும். மீத உள்ள ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே அந்த முடிச்சு மாதிரி இருக்க ஸ்டிக்கு வந்து ஓரமாக ஒதுங்கி வந்துடும். அதை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த இதை தான் வந்து இதை மட்டும்தான் எடுக்கணும். இதையும் அந்த பேப்பர் மாதிரி இருக்க இதழையும் மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறப்போயும் தனித்தனியாக வச்சிடாதீங்க. மொத்தமாகவே சேர்த்து வச்சிங்கன்னா தான் அது கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக வச்சிட்டோம்னா ஒன்று ஒன்றா சேர்த்து கட் பண்ணுறதுக்கு ஒரு சமமாக வந்து கட் பண்ண வராது. இப்போ இதே மாதிரி எல்லா பூவையுமே எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற ஸ்டிக்ஸ் எதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறதையும் அந்த பேப்பர் மாதிரி இருக்க இதில் மட்டும்தான் எடுக்கணுமே தவிர மற்ற இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இருந்தால் லைட்டாக துவக்கும், அதனால் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்த தோல் வந்து இது அப்படி அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும் எடுக்க. நம்ம எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும். இதே வந்து கலர் மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூ வந்து தூக்கி போட்டுருங்க, அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. இப்போ மீதி இருக்க எல்லா பூவையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுக்க வரல அப்படின்னா ஒரு நைஃப் வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாவே வந்துடும். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அந்த மேலே உள்ள தோல் மட்டும். இந்த வாழைப்பூவில் வந்து பொரியல் மட்டும் இல்லாமல் இதில் வந்து வடை, கூட்டு, பொரியல்னும் நிறைய டிஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூவையுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் மட்டும் அந்த அடிப்பகுதியை ஏதாவது கத்தி வச்சோ இல்லை கைனாலே வந்து உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மேல் பகுதியிலேருந்து எடுக்க முடியாது. அடிப்பகுதியிலேருந்து லைட்டாக பிச்சு விட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள தோல் வந்துடும். இன்னும் போக அந்த பூவில் வந்து அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா எடுக்க முடியாததை உடஞ்சி போயிடும். நம்ம மேலே அந்த மேலே தேய்ச்சி விட்டனாலும் உடஞ்சி போயிடும். ஆனால் அப்படியே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வாழைப்பூவில் இருக்க மொத்தத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவும் வேணான்னு தூக்கி போட்டுற வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பூ, இதில் வந்து எதையுமே எடுக்க முடியாது. முடிஞ்சால் எடுத்து பாருங்கள், எடுக்க முடியலன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சின்ன பூவிலலாம் வந்து அந்த துவர்ப்பு தன்மை இருக்காது, அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பூவை எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாத டயத்தில் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி அந்த பூவோட சேர்த்துக்குவோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, வாழைப்பூ எல்லாமே எடுத்தாச்சு. இனிமேல் இதை வந்து கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லை மோர் தண்ணி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரிசி களையிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து நார்மலாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கருத்து போயிடாமல் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் பிழிஞ்சிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கலரே சேஞ்ச் ஆகிடும், இந்த பொரியலும் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வாழைப்பூ பொரியல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ற வீடியோட பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.